டேய் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இந்த பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கோட 12 நாள் ஆகுது. இந்த 12 நாள்ல முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாசிட்டிவிட்டியா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்க. அது ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அதுவும் ரம்யாக்கு அதை சொல்லி கொடுத்தது, ரம்யா மேல ஒரு நெகட்டிவான சாயல் உள்ள போகும்போதே இருக்கு. ஒன்று, அவங்களுடைய ஒரு கரியர் அவங்க செலக்ட் பண்ணியிருக்க பார்த்து. ரெண்டாவது, சோஷியல் மீடியாவில் பயங்கர பிரபலமான அவங்களோட வீடியோஸ். மூணாவது, உள்ள போய் அவங்க நடந்துக்கிற விதம் அப்படின்னு ஒரு விஷயம். நாலாவது, அவங்க மயக்கம் போட்டு விழுகிறது. இந்த காரணங்களெல்லாம் ரம்யா ஜோ அப்படிங்கிற ஒரு ஆள் மேல ஒரு நெகட்டிவிட்டி ஆல்ரெடி இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி லைவ் செஷன்ல சொன்ன மாதிரி பிக் பாஸ் இஸ் ஆல் அபவுட் சேஞ்சிங் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். மனிதர்களை இந்த பிக் பாஸ் வீடு எப்படி சேஞ்ச் பண்ணுது, நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவை எப்படி மாத்துது, அந்த மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவை அப்படின்றத அந்த பிக் பாஸ் வீட்டு மேல நான் ரசிக்கிற விஷயமா பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ரம்யா ஜோ அப்படிங்கிற ஒரு ஆள் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இல்லாமல் இருக்காங்க அப்படின்றத கணிச்சு அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு ஏற்றி விடுறதுக்கான ஒரு எஃபர்ட் போடக்கூடிய வேலையை வந்து விக்கல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது ரம்யா ஜோக்கான விஷயங்கள் மாத்திரம் இல்லை, இதை வெளியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் அது கனெக்ட் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், பசங்க எல்லாத்துக்கும் விக்கல்ஸ் விக்ரமுடைய வார்த்தைகள் இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்ற முக்கியமான விஷயம், இந்த வாழ்க்கையில நீ என்ன ஆகுறதுக்கு ஆசைப்படுற அப்படின்றது. இப்போ ரம்யாவை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஹோஸ்ட் ஆகணும்ன்ற அவங்களோட ஆசை. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை என்னன்னா, எனக்கு இங்கிலீஷ் பேச வராது. இப்போ என்ன பண்ணணும்? அவர் என்ன சொல்லியிருக்கலாம், இங்கிலீஷ் கத்துக்கோ, எதுனாலும் வாழ்க்கையில கத்துக்க முடியும், எதுனாலும் வாழ்க்கையில வந்து கத்துக்கிறதா, எல்லாரும் கத்துக்கிட்டதான், அப்படி நார்மலா எல்லாரும் மோட்டிவேட் பண்ற மாதிரி பண்ணிருக்கலாம். பட் விக்ரம் என்ன சொல்றாருன்னா, கத்துக்கலைன்னா பரவாயில்ல, உனக்கு தெரியாதுன்னா நீ அதை பண்ணு, 4 பேர் உன்னை சிரிப்பான்ல, உன்னை பார்த்து சிரிப்பான்ல, நீ பார்க்குற இங்கிலீஷை பார்த்து, நீ பேசுற இங்கிலீஷை பார்த்து சிரிப்பான்ல, பெருமைப்படு. இங்க பல பேர் அழுக வச்சவனே சந்தோஷமா இருக்கும்போது நீ சிரிக்க தானே வச்சேன்னு பெருமைப்படுன்னு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. யோ என்னையா நீ ஒரு பெரிய ஒரு பிலாசபியை வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்ட. எனக்கு வேற ஒரு ஆள் ஞாபகம் வர்றான், சரி விட்டுரு பரவாயில்ல. இப்போ ரம்யாக்கு அது எவ்வளவு தூரம் பாசிட்டிவிட்டி கொடுக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கக்கூடிய ஒரு பொண்ணு, இங்க இருக்கவங்க எல்லாமே தன்னை அடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, என்னை வந்து வச்சு செய்யறதுக்காக தான் இங்க இருக்காங்க, என் இருக்க நெகட்டிவிட்டி மட்டும் தான் பாக்குறாங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு முதல் முறையா ஒரு அண்ணனா அந்த பொண்ணை சுத்தி இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியும் அந்த வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியும் ஒரு மனுஷன் எடுத்து சொல்றாரு. அவர் சொல்றாரு, இப்ப கானா நண்ட போய் உட்காந்து, அண்ணா எனக்கு பாடணும்னா நீங்க சொல்லி கொடுங்கண்ணா, ஒரு 20 மணி நேரம் உட்காந்து பாட சொல்லி கொடுப்பாரு. நீ என்கிட்ட வந்து ஸ்டாண்டர்ட் காமெடி பண்ணணும்னு சொன்னேன்னா நான் உன்னை ட்ரெயின் பண்ணுவேன். இப்போ நடிப்பறக்கன் உனக்கு அவரை பிடிக்கல அப்படின்னா கூட வாட்டர்மெலன் ஸ்டாப்பில் போய் உட்காந்தேன்னா அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் சொல்லி கொடுப்பாரு. அப்போ ரம்யா சொல்றாங்க, இல்லைனா என்ன வந்து அன்கம்ஃபர்டபுளாக பார்க்கக்கூடிய ஆட்கள்கிட்ட வந்து நான் அதை இது பண்ண விரும்பல, சரி ஓகே பரவாயில்ல, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நீ அதை கற்றுக்கோ, இன்னைக்கு நீ ஒரு விஷயம் ஹோஸ்ட் பண்ணும்போது வந்து அது இங்கிலீஷில் பண்ண ஆரம்பி அப்படின்னு ரம்யா உட்காந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இது ரம்யாவுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் இது யூஸ் ஆகுன்றது எனக்கு தெரியல. பட் லைஃப்ல இதை ரம்யா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டா லைஃப் சேஞ்சிங் ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் பிபி வீட்டுக்குள்ள வந்து அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அந்த ஆட்களுக்கு தான் ஒரு வின்னர் ரேஸ்ல வந்து ஒரு இடம் கிடைக்கும். சரி, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த டைட்டில் வின்னருக்கான ரேஸ்ல ஆல்ரெடி இருக்காரு அப்படின்ற நம்ம சொல்றோம். அது திருப்பி இந்த இடத்துல ப்ரூவ் பண்றாரு. எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறாரு, அவர் கிடைக்கிற இடத்துல பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாரு. அது சும்மா வந்து இந்த மற்றவங்க பண்ற மாதிரி வந்து பரவாயில்ல அது கிடையாது. உட்காந்து எஸ் 1 to 1 பேசி அதை பண்றாரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரம்யாக்கு இது மூலமா ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னு வைங்களேன், இவர் வெற்றி அடைஞ்சிட்டார். இன்னைக்கு அவங்க ஒரு விஷயம் பிளான் பண்றாங்க, அது மட்டும் பண்ணிட்டா அவரை இந்த வீக்கெண்ட் வந்து கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து விஜய் ஸ்பாட் பாராட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவிடுங்க. சூப்பர்யா.